அந்த இடத்தை சாந்து கொண்டு தரைவழகி சந்தனத்தால் கோலமிட்டு ஆடு கொண்டு தரைவழகி வண்ணீராலை கோலமிட்டார். மாவாடு தரவழகி மஞ்சளாலை கோலமிட்டு இடமதிலே ஒரு குருத்து வாழை இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? எதுக்கு? படப்பு யாருக்கு? முன்னாடி எனக்கு அதனால படப்பு போடணும். குருத்து வாழையிலே மேலே சாணி பிள்ளையாரையும் பிடித்து வைத்தார். சாணி பிள்ளையார் வச்சு கும்பிட்டு வாருப்பா. கும்பிட்டு தூர போடு. 6 மாசத்துக்கு கரையா முடிக்காது. பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சக்தி சரி சாணி சாணி பிள்ளையாரை முடித்து வைத்து நிறநாளி நிறமரக்கா தேங்காய் பழம் தெச்சனை எல்லாம் வைத்து கற்பூரத்தை கொடுத்துதான் கடவுள் சிவனாரை வணங்கிக் கொண்டு அசுரனாகப்பட்ட வல்லரக்க ராஜமன்னன் எப்படி தவம் இருக்கிறான் பாருங்க. அரணை நல்ல அரணை என்று அந்த செய்து வாரா நல்ல சோழை என்று சோழை நோக்கி தவம் இருந்தார். அரணை நல்ல அரணை என்று அருந்தவசம் செய்து வருகிறார். சிவனே நல்ல சிவனை என்று அவன் சிவனை நோக்கி தவம் இருந்தான். வல்லரக்க ராஜமன்னன் அண்ணன் ஆகாரத்தை மறந்தான். உறக்கமே கிடையாது. அடிக்கக்கூடிய காற்றை ஆகாரமாக புசித்து அப்படியே ஆண்டவனை நோக்கி தவம் இருக்கக்கூடிய வேளையில 1 வருடம் ஆச்சு. உடையவனுக்கானது 2 நல்ல வருடமாச்சு. ஈஸ்வரன் வரவில்லையே. 3 வருஷம் ஆச்சுப்பா தவம் இருந்து. முக்கண்ணன் வந்தாரா? அந்த பாடு தெரியல. அப்படி இருந்தும் நம்பிக்கையை விடக்கூடாது. ஆமா கைலாசனாக அவரை கும்பிட்டு என்ன கிடைக்கும் நினைக்க கூடாது. அப்படி நினைக்க கூடாது. இந்த வருஷத்துக்கு வச்சுக்கா அடுத்த வருஷம் தூக்கிடுவாங்க. நல்ல நம்பிக்கைப்பா நம்பிக்கையோட சாப்பிடவே இருப்ப. அப்படி நினைச்சு நம்பிக்கையோட கூப்பிட்டு சொன்னா சரி விட மாட்டார். என்னப்பா கிடைக்கும் அப்படி நினைக்கப்படாது. இந்த வருஷம் இல்லையே அடுத்த வருஷம் கண்டிப்பா நடக்கும். நம்பிக்கையோட தான் வந்திருக்கேன். என்ன நம்பிக்கை? நாளைக்கு 8 தடவை சொல்லி 4 முன்னாடி 8 பிள்ளை இருக்கும். பார்த்தான் வல்லரக்க ராஜமன்னன் 3 வருடமாகிய முக்கரன் பகவான் வரவில்லை என்று நாடு நல்ல வருடமாசே ஆதனை தாங்க 5 நல்ல
காணல 7 வருடம் ஆச்சு. இறைவன் வந்தாரா? அவங்க இருந்ததுக்கு பலி 8 9 10 வருஷம் ஆகி போச்சு. 12 வருஷம் ஆகி போச்சு. நானே இடத்த காலி பண்ணுவேன். சரி அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறேன். ஆனால் வல்லரக்க ராஜமன்னன் 12 வருடமாக பாரதம் செய்து வருகிறான் வல்லரக்க ராஜமன்னன். சரி அப்படி 12 வருடமாக செய்து வரக்கூடிய நாளையில பகவான நோக்கி தவறு இருக்கணும்னு சொன்னா சரி கிடையாதுப்பா. எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாரு. என்ன 60 நாள் ஐயப்பனுக்கு மாலை போடுவாங்க. சரி ஆமா. அடுத்து திரும்பி 40 நாள் 2 மணி நேரம் மாலை போடுவாங்க. ஆமா வேணுமுருகனா? ஆமா தவறு இருக்கணும்னு சொன்னா ஏற்பட்ட விஷயம் கிடையாது. 3 ஆசையை வைக்க வேண்டும் பார்த்துக்கோ. என்ன? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த 3 ஆசையை வைத்தவங்க சொன்னா நல்லபடியா தவிர்க்க முடியும். தவிர்க்க முடியுமா? 3 ஆசை இருக்கு பாத்தீங்களா? என்ன? அதுல முதல் 2 ஆசையை மனுஷனால வெறுத்துருவான். என்ன ஆசை? 2 ஆசை சொன்னா மண்ணாசை தான். மண்ணாசை. கோயிலுக்கு முன்னால கிடக்காத ஒரு 4 செட்டு. சரி அந்த செட்டு என் பேர்ல இல்லைனாலும் சரி, அந்த ஏன்னா என் பேர்ல பத்திரம் பிடிக்கணும் சரி. சரி கொஞ்ச நாளைக்கு ஆரம்பம் பஸ் கொஞ்ச நாள் சத்திரம் பஸ் பிளாட்ஃபார்ம் படுத்து வாழ்க்கையை கூட ஓட்டி மண்ணாசையை வெறுத்துடலாம். 2வது சொன்ன பாத்தீங்கன்னா பொன்னாசை. பொன்னாசை பொட்டுக்கிட்டே கருத்து நகர்ந்து சரி அது வேணதுக்கு எனக்கு வழி வேணாலும் சரி என்ன செய்ய சத்திரத்துல நம்ம காமராஜர் சில பக்கத்துல ஒரு கடை இருக்கு பார்த்துருக்கோம். இப்படி வாங்கி போட்டுக்கிட்டோம்னா 1 மாசத்துக்கு ஒரு பச்சை கொடுக்கும். சரி ரெண்டாமே முட்டி தந்துடும். கவுரிங்கி அப்படியே சொல்லாதீங்க. ரெண்டும் ஒரே அழகாத்தான் இருக்கு. இந்த மாதிரி அறத்துக்கு வித்தியாசமே கிடையாது. ஆனா 3வது சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை. என்ன ஆசை? பெண் ஆசை. அந்த ஆசையை மட்டும் வெடிக்கவே முடியாதுயா. ஏன் தெரியுமா? இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, மனிதன் ஆவதும் பெண்ணாலே, அடைவதும் பெண்ணாலே. ஏமா ஏன் தெரியுமா அப்படி சொல்லி பக்கமாட்டு போகல. எங்க மாமா இருக்கிற வீட்டை விட்டு வெளியே வந்து 4 நாள் ஆகுது. 4 நாள் 8 சேலை எடுத்து வச்சிருக்காரு. அவர் பொண்டாட்டி சேலையா? அவர் வீட்டு சேலை 8 சேலை அழுக்கு சேலை எடுத்து வச்சிருக்காரு. எதுக்குப்பா? ஒவ்வொரு நேரமும் பாட்டு முடிய ஒவ்வொரு சேலையும் முடிப்படுத்துவாரு. அவர் பாசம் இருக்கு. சரி இவரால் பரவாயில்ல சேலை டீசென்ட் ஆகி போச்சு. இன்னும் இருக்காரு சொட்ட மாமா. அவர் என்ன பண்ணுவாரு தெரியுமா? சண்டால வீட்டை சுடிதாரம் கொண்டு வந்தாரு. சுடிதார் காரணம் வீட்டை ஞாபகத்தோம் மறைச்சிக்கிட்டே இருக்கு. சரி இவரால் பரவாயில்ல கொஞ்சம் ஏற்ற மாதிரி சுடிதாரு டீசென்ட் ஆகி போச்சு கொண்டு வந்துட்டாரு. அவர் கண்ணாடி போட்டுக்காரு கட்டடிக்காரு. அவர் என்ன என்னதுப்பா? வீட்டை எக்ஸல் போவாங்க நைட்டி ஒன்று சரி அது நானும் பைக்கிட்டு வந்திருக்காரு. சரி நீ என்ன வந்திருக்க? நானும் கொண்டு வந்து வந்திருக்காரு. அவர் 2 காலையும் பாவாடை கட்டிட்டு பழசம் தான் புதுசம் தான் 50 ரூபாய் கொண்டாட்டியா? என்ன செய்ய அவர் போட்டு அடைய முடியாதுல்ல. முடியாது. அதனால வீட்டுல எடுத்துட்டு வந்து பார்த்தோம். அவ்வளவு மாசமா இருக்கிறாங்க. ஆமா என்ன செய்ய? அதான் சொல்லுவாங்க இந்திரன் கெட்டது பெண்ணால, சந்திரன் கெட்டது பெண்ணால, சரி நம்ம உடுக்கார் கெட்டது பெண்ணால, தாரக்கார் கெட்டது பெண்ணால, கட்டக்கார் கெட்டது பெண்ணால, குளத்துக்கார் கெட போறதும் பெண்ணால. ஒரே ஒரு விஷயத்த மாத்திட்டியா? இன்னைக்கு என்ன நாள்? உடனே கணிக்கணும் மகளிர் திருமணம். அதனால உட்கார்ந்துருக்கு அக்காவுக்கும் சரி, பெரிய உட்காந்து பாட்டி மாதிரி பெரியம்மா சித்தி மைனி அக்கா நாத்தனா குழந்தை எல்லாருக்கும் சரி எல்லாருக்கும் இனிய ஹாப்பி உமன்ஸ் டே. அவர் ஒரு நம்பர் ஸ்வீட் அதே நினைப்பு நான் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சாரு. இங்க போனது சும்மா சரி இப்படிதான் கீழே உட்கார்ந்து நான் ஒரு ப்ரோவா ஹாப்பி நம்பர் ஸ்டே இது செய்ய அவர் குடும்பம் ஒரு மாதிரி இந்த நாள் வந்தா கொண்டாடணுமா இல்லையா? ஒவ்வொரு டே சொல்லுவீங்க. இன்னைக்கு அதே போல ஹாப்பி உமன்ஸ் டே. அதனால சரி பெண்கள் எல்லாம் நாட்டின் கண்களாக நன்றாக இருக்குமாறு சரி ஐயா கேட்டுக்கோங்க. சரி அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இப்படி 12 வருடமாக பாரதம் செய்து வருகிறார். 12 வருடமாக பாரதமும் பகவானை வல்லரக்கனுடைய தவணலை பொறுக்காமல் ஆதி வெள்ளி கைலாசம் ஒரே ஆட்டம். ஆமா ஏன்னா தவம் வந்து 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது. 12 வருஷமா பகவானை நோக்கி பாரதம் செய்து வருகிறார். அதனால அவன் தவணலை பொறுக்காம கைலாசம் அடைகிறான். நம்ம ஐயப்ப சாமியை நோக்கி சரி 60 நாள் வரதிருந்து மாலை போட்டு போனோம்னு சொன்னாலே அவரோட கையில எழுத தெரியும். அந்த நெய் தேங்காவோட தெரியும். ஆமா அதே போல பகவானை நோக்கி 12 வருஷம் தவம் இருக்கான். சரி அப்படிங்கும்போது வல்லரக்கனோட மையமே கைலாசத்துல தெரிகிறது. அப்ப பார்வதியம்மா பாக்குறா ஐயா ஆண்டவனை எனக்கு என்ன கேட்கிறா தெரியுமா? என்ன கேட்கிறா பாருங்க. ஆண்டவனே பகவானே பகவானே ஆதி சக்தி வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ ஆடாத கைலை மலை
காரணம்? ஏ அம்மா பார்வதி, என்னை நோக்கி ஒரு மானிடவன் 12 வருடம் பாரதம் செய்துகிறான். அவனுடைய தவணலை பொறுக்காமல் தாம இந்த கைலாசம் ஆடுகிறது. அப்ப பார்வதி அம்மா பார்த்தா 12 வருஷம் தவம் இருந்தான்னு சொல்லுவீங்க. அந்த மானிடவனை நான் இப்பவே பார்க்கணும். ஆமா, உங்களை நோக்கி 12 வருஷம் தவறிட்டு மானிடவனை இப்ப பார்த்தே ஆகணும்னு சொல்லி பார்வதி பகவான் இடத்திலே கேட்கிறார். அப்படி கேட்கக்கூடிய வேளையில் பகவானுடைய வாசலுக்கு காவலாக இருக்கும் நந்தி பகவானை வரவழைத்தார். ஏ அப்பா நந்தி, எந்தி என்னை நோக்கி ஒரு மானிடவன் தவம் இருந்து வருகிறான். அவனை சென்று அழைத்துவான். நந்தி யானை மண்டபம். ஆமா, நந்தீஸ்வரா கலப்பா. சரி, அப்ப பார்த்தார் நந்தி பகவான். ஆண்டவா பகவானே, நானும் தெய்வ பிறகு அங்க தவம் இருக்கணும், மானிட பிறவி. சரி, எப்படி அவனை அழைத்து செல்வது? எப்படி அழைத்து செல்வது? அப்படி 2 புலிகை எங்க வாரியில போட்டு ஒருக்க சொல்லி 2 ரெக்கை வந்து முளைக்கும். அவனை கைலாசத்திற்கே அழைத்துவா என்று சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொன்ன போது நந்தி பகவான் அரக்கனை தேடி இமயகிரி பர்வதத்துல வந்து பாக்குறாரு. அரக்கு இங்கத்தானே இருக்காருன்னு சொன்னாங்க. ஆனா காணலைய, இந்த பக்கமும் அரக்கனை காணணும், இந்த பக்கமும் அரக்கனை காணல என்று ஒரே குழப்பம். எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ, எப்போ